கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனையை தேவன் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாகி எங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனை பங்கெடுக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் தகப்பனே நீர் எங்கள் ஜனங்கள் எல்லோரையும் நீர் கண்மணிப்பில் பாதுகாத்து இன்றைக்கும் எங்களுக்கு ஜீவன் சுகபலன் தந்து ஜீவனோடு கூட உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜூலை மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய கிருபை தகப்பனே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு இருக்கும்படியாக எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த 6 மாதங்கள் நீர் பாதுகாத்து நடத்தினீரே. இந்த 7ஆம் மாதம் ஒரு பூர்ணமான மாதம். இந்த மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர்களுடைய ஜனத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை தாரும். அதோடு கூட தகப்பனே கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பங்கெடுக்கும்படியாக அதுதான் எங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும். அதுதான் எங்களுடைய உயிரை காத்துக்கொள்ளும். ஓ அப்பா, அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் எழுப்புவேன் என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் கனப்படுத்துகிறோம் உடைய பந்தியை. தேவரீர் கர்த்தாவே ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும் அவர்களை இந்த மாதம் முழுவதிலும் இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவரே ஓ உடைய கிருபை அவர்களை தாங்கும்படியாய் தப்புவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது பாடல் வசனங்கள் ஆண்டவரே பந்தி பரிசுத்த பந்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்ற பாடலை பாடப்போகிறோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா
உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. தேவன் பரிசுத்தர். பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். மாலை நேரத்தில் தகப்பனே எல்லா ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேளையர் நன்றி ராஜா. அடைக்க சேர்ந்து பாடுவோமா? நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்ல
ஹalleluya. வானத்தை பூமியை படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா, ஓ நீர் சொல்லாமல் நீர் கட்டளையிட நிற்கும் இந்த நாளிலும் இந்த காலை நேரத்தில் 2020 ஆண்டு தகப்பனே ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே எங்களை உயிரோடு பாதுகாத்து இந்த பூமியிலே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உடைய நாமத்தை சொல்ல எத்தனை இடுக்கங்கள் நெருக்கங்கள் உடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எந்த நிலையிலும் நாங்கள் உம்மை ஆராதிப்போம், எந்த சூழ்நிலையில் நாங்கள் உம்மை பின்பற்றுவோம் என்ற ஆண்டவரே நிலைப்பாட்டிலே நாங்கள் இந்த நாட்களிலே இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதியும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். தேவரேயுடைய பெத்தேல் சபையை ஆசீர்வதியும். ஜனங்கள் கர்த்தாவே உங்களுடைய நன்மைகளை ஆண்டவரே அவர்கள் கண்டுகொள்ள, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நடத்தும். உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரே பரிசுத்த பந்தியை கேட்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய விசேஷமாய் ஒரு சில அறிவிப்புகள். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தினார். ஒரு வருத்தமான வேதனையான ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போனோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மை கைவிடாதபடி இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இந்த மாதம் 7ஆவது மாதம் நிச்சயமாய் நடத்துவார். தொடர்ந்து இன்றைக்கு மாலையிலே பைபிள் ஸ்டடி இருக்கிறது. ஆகியால் அதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். பரிசுத்த பந்தி, அதுக்கப்புறம் ஈவினிங் பாஸ்டமாக பைபிள் ஸ்டடி கொடுக்க இருக்கிறார்கள். அதில் இந்த 1ஆம் தேதியே நமக்கு ஒரு கர்த்தருடைய பாதையில் நடத்துகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. அதனால் நிச்சயமாக இந்த மாதத்தில் நமக்கு விடுதலை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகியால் இது முடிந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க இருக்கிறோம். விசேஷமாய் உடைய தசோபாகங்கள் காணிக்கைகளை அனுப்பி நீங்கள் இந்த ஊழியத்திலே ஒத்தாசையாக இருக்க உதவியாக இருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களில் நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே தசோபாகங்களை ஆன்லைனில் நீங்கள் கூகுள் பே அல்லது நேரடியாக தர முடிந்தாலும் நீங்கள் தரலாம். எப்படியாகலும் அந்த பங்கை கர்த்தருடைய பங்கை சபையிலே நீங்கள் கொண்டு ஒப்படைக்கும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குட் நியூஸ் என்னவென்றால், கடந்த நாட்களில் நாம் சொன்னதைப் போல ஜாஸ்மின் லதா அவர்களுக்கு ஜாஸ்மின் லதா ஜெயராஜ் அவர்களுக்கு தேவன் ஒரு குழந்தை, ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதேபோல் கடந்த நாளிலே மலர் அவருடைய அக்கா பௌத்ரா அவளுக்கும் ஆண்டவர் அற்புதமாய் செபித்து கொண்டிருந்தோம். ஆண் குழந்தையை கொடுத்து ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வதித்த இவர்கள் குரோம்பேட்டை ஜிஹெச்சில் அற்புதமாக ஆண்டவர் அவர்களை அந்த பிரசவத்தை ஜெயமாய் மாற்றினார். இவர்களெல்லாம் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க, பலன் கொடுக்க, அவர்களை ஒரு சுகத்தோடு பலனோடு வீட்டுக்கு அவர்கள் வரும்படியாக நாம் தொடர்ந்து செபித்துக் கொள்வோம். அதே போல் கர்ப்பஸ்திரீகளுக்காக நாம் செபித்துக் கொள்வோம். சபையில் இன்னும் பிள்ளைகள் குழந்தை உண்டாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் பலனையும் சுகத்தையும் கொடுத்து ஏற்ற நாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு சுக பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிட ஜெபிக்கலாம். அதோடு கூட திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் சிலர் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள், நமக்கு வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகிய அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த பூர்ணமான 7ஆவது மாதத்திலே குழந்தை உண்டாகும்படியாக, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி திருமண வாழ்க்கையில் பிள்ளைகளை இணைக்கப்படவும் அதற்காக பெற்றோர்கள் காத்திருக்கிறார்கள். திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்டவர்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபித்து வருகிறோம். அதே போல் சபையார் நீங்களும் செபித்து வருகிறீர்கள். புதிய ஜெப விண்ணப்பங்களை நாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதில் வாக்குத்தத்தம் இருக்கும் இந்த மாதத்துக்குரிய. ஆகிய அதை நீங்கள் சொல்லி ஜெபிங்க. இன்னும் உங்களுக்கு இந்த காலத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் உள்ள விண்ணப்பங்களையும் நீங்கள் சொல்லி ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் ஜெபிப்போம்.
எங்கள் பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. பிள்ளைகளுக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த 1ஆம் தேதியில் இந்த மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே, ஒருவேளை சரீர பலகீனத்தோடு யாராவது காணப்பட்டால் அவர்களுக்கு நல்ல சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. பயப்படாதே என்று சொன்னீரே. ஒருவரும் ஆண்டவரே பயப்படாதபடி கர்த்தருடைய கிருபையில் கடந்த நாட்களை நாம் தியானித்த வண்ணமாக ஆண்டவரே, கர்த்தரை தேடும்போது நம்முடைய பயத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அவ்விதமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். பிறந்த நாள், திருமண நாளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதிர் வயது உள்ளவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். வாக்கு தத்தத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், பந்தி ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே வாக்கு தத்தத்தை சில வசனங்களை வாசித்து இந்த நாளில் அறிகிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம செய்தியை கேட்க இருக்கிறோம். அதோடு கூட கம்யூனியனும் நம்ம தர இருக்கிறோம். இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக இந்த மாதத்தில் பார்க்கும்போது ஆமோஸ் 9:14 நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஆமோஸ் 9:14 சொல்லப்படுகிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதில் நிச்சயமாக லாக்டவுன் போடப்பட்டாலும், சூழ்நிலைகள் கடினமாக காணப்பட்டாலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்றால், நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் நிச்சயமாய் திருப்புவார். இந்த நாட்கள் ஒரு சிறையிருப்பு நாட்களிலே நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சிறையிருப்பான ஒரு அனுபவம் கடந்த ஒரு 4 மாதமாக நம்ம பார்க்கும்போது வீட்டுக்குள்ளாக அடைந்திருக்கின்ற ஒரு அனுபவமாக, அடைப்பட்டிருக்கின்ற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. இதிலிருந்து எப்பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று நாம் எண்ணும்போது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒரு சிறையிருப்புக்குள்ளாக காணப்பட்டார்கள். பல நேரங்களிலே அவர்களை நெருக்கிறார்கள். முதலாவது பார்க்கும்போது எகிப்தில் அவர்கள் 430 வருடம் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் தான் அவர்கள் காணப்பட்டார்கள். மிகவும் நெருக்கப்பட்டு ஒரு விடுதலையாக அவர்கள் செயல்பட முடியாதபடி ஒரு அடிமைத்தனமான ஒரு நிலையிலே அவர்கள் காணப்பட்ட போது தேவன் அவர்களை மோசேயின் மூலமாகவும் ஆரோன் மூலமாகவும் அவர்களை விடுதலை ஆக்கினார். ஆகையால் இந்த உலகம் நம்ம எப்பொழுதுமே சிறைப்படுத்தும், ஆனால் தேவன் நம்ம எப்பொழுதுமே அதிலிருந்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அதற்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனை என்ன? ஒரு சிறையிருப்பில் நம்ம விடுதலையாக வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்ம கர்த்தரை நோக்கி முறையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்தை நாம் அவருக்கு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு தொடர்பில்லாதபடி நம்ம தூரத்திலே காணப்பட்டால் நிச்சயமாக அவர் நம்மை விடுதலையாக்க முடியாது. மோசே ஏன் அவர்களை விடுதலையாக்குவதற்காக எகிப்திற்கு திரும்ப போக வேண்டியதாயிற்று சொல்லுங்க? அதற்கு ஒரே ஒரு காரணம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழுகை, அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம், அவர்களுடைய முறையிடுதல், வேதனை. அதுதான் தூரத்திலே ஒரே பர்வதத்தின் அடிவாரத்தில் காணப்பட்ட மோசே ஆண்டவர் அழைத்து பக்குவப்படுத்தி அவரை கொண்டு போய் விடுதலையாக்குவதற்கு காரணமே அந்த ஜனங்களுடைய முறையிடுதல், ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தம். எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அவர்கள் அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து அவர்கள் விடுதலையை கேட்டதினாலே தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்களும் சிறையிருப்பு என்பது அநேக சூழ்நிலையிலே, சந்தர்ப்பத்திலே அவர்கள் கடந்து போன ஒரு பாதை. இன்றைக்கு எப்படி நம்ம பலவிதமான, ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறோம், அடுத்த நாள் மிகுந்த பாரம், வேதனை நமக்கு உண்டாகிறது. சில நேரத்தில் குழப்பங்கள் ஏற்படுகிறது, கவலைகள் ஏற்படுகிறது, பற்றாக்குறைகள் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளூடாக நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்க முடிகிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவ்வளோ ஈஸியாக இந்த உலகத்திலே நாம் சிரித்து கழித்து மகிழ்ந்து சந்தோஷமாய் புரளுகிற ஒரு காலம் அல்ல இந்த காலம். இந்த பூமியானது, இந்த உலகமானது, இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷங்களை பூர்ணமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் நாம் பார்க்க முடிகிறது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு, அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு ஒரு வேதனையில் அநேக நேரங்களில் மீதியானியர்களாலும்
ஜனங்கள் துரத்தப்பட்டு ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். பெலிஸ்தியர்களால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். பெலிஸ்தியர்கள் அவர்கள் துரத்தி அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தினார்கள். இப்படி வேதத்தில் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் உபாகமம் 30:1-3 வரை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் திட்டமாக நமக்கு சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 30:1 வாசிக்கிறீங்களா? நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உன்மேல் இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் 2வது வசனம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி இன்று நான், அதாவது நம்ம பாவம் செய்யும் போது நம்மை சிறைப்பிடிக்கிறார். சத்துருக்களால் நாம் சிறைப்பிடிக்கப்படுகிறோம் என்பதை 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதே தேவன் ஒரு பொருளாதார குறைவு, ஒரு வியாதியின் பிரச்சனை அல்லது தேசத்தில் போராட்டம், இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஒரு சிறையிருப்பின் ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. இந்த நிலையில் 2வது வசனம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். இங்கே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா கஷ்டம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கலாம், தேசத்தில் இருக்கலாம். அதை பற்றி நாம் அறிகிறோம். ஆனால் நாம் அதிகமாக இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் கஷ்டப்படுகிறது என்றால், உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய தனி குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார். சரியா? தேசத்திற்காக நம்ம அழுகிறது நல்லது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது நல்லது. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும், நம்முடைய குடும்பம், நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். இதுதான் கர்த்தர் நமக்கு தயவு பண்ணுவதற்கு, கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வதற்கு, கர்த்தர் நம்மை திரும்பி பார்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒழுங்கு என்ன? நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும். அதற்காகத்தான் நம்ம 1 மணி நேரம் பெத்தேல் சபையில் இந்த கொரோனா வைரஸின் இந்த சூழ்நிலை வந்த பின்பு இந்த ஜெபத்தை நாம் அதுவரை நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்காக பண்ணணுமா என்றால் இல்லை. ஆனால் இப்பொழுது 1 மணி நேரம் நம்ம குடும்பங்களில் ஜெபம், ஃபேமிலி ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அதே போல் காலையில் நாம் நார்மலாக நம்ம ஜெபிக்கிறோம். எப்பெல்லாம் ஜெபம் ஆண்டவர் நம்ம ஏவுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபம் முக்கியம். ஏனென்றால் இந்த 2வது வசனம் உபாகமம் 30:2 சொல்லப்பட்ட நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரை தேடும்போது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. இதுதான் இன்னைக்கு விஷயமே, இதுதான் இன்றைக்கு செய்தி. சரியா? இந்த மாதத்தின் செய்தியை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவே. எப்படி திருப்புகிறார், எப்பொழுது திருப்புகிறார் என்று பார்க்கும்போது, நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, நாம் அவருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் குடும்பமாய் அவரை தேடும் போது, ஆமேன், அல்லேலூயா, என்ன செய்கிறாரா? அவர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, சிறையிருப்பை திருப்புகிறது மட்டுமல்ல, இரக்கம் தேவை. சரியா? சிறையிருப்பை திருப்புகிறதுனால் நமக்கு ஒரு பாரம் குறைகிறது, விடுதலை உண்டாகிறது. ஆனால் மறுபடியும் நமக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திருப்பி சேர்த்துக் கொள்வார். நம்ம மேலே இறங்குகிறார். அந்த இரக்கத்திற்குள் எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. கர்த்தர் ஒருவருக்கு தாய் தன் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறதை போல, இல்லையா, இறங்குகிறதை போல கர்த்தர் இரக்கம் செய்யும் போது நமக்கு நன்மை உண்டாகும் என்று பார்க்கிறோம்.
நமக்கு நன்மை உண்டாகும். அவைகள் கர்த்தருடைய அருமையான தேவ ஜனமே, என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னார். அது எப்பொழுது நம்முடைய பாவ சிறையிருப்புகள், நம்முடைய வியாதியின் கூறுகள், அல்லது நம்முடைய சொந்தக்காரர்கள் மத்தியில், நமக்கு வேண்டியவர்கள் மத்தியில் நாம் நிந்தையும் ஒரு அவமானங்களை சகிக்கின்ற ஒரு நிலையில் நாம் காணப்படலாம். எல்லாராலும் கைவிடப்பட்டு காணப்படலாம். இந்த நிலையில் நாம் கர்த்தருடைய முகத்தை தேடும்படியாக நாமும் நம்முடைய பிள்ளைகளை தேடும் போது கர்த்தர் நமக்கு இரக்க செய்கிறார். நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார் தேவனுடைய பிள்ளைகளை. ஏனென்றால் அநேக இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பெலிஸ்தியர்கள் என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வேதனைப்படுத்தி பல காரியங்களை செய்தார்கள். ஆகியால் தான் நியாயாதிபதி புத்தகத்திலே பார்க்கும்போது அங்கே அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது சத்துருக்கள் அவர்களை மேற்கொண்டு அவர்களை துரத்துகிறார்கள். அப்படி துரத்தி வேதனைப்படுத்துகிற ஒரு நிலையில்தான் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சிம்சோனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சிம்சோன் அதில் சொல்லும்போது சிம்சோன் எப்பொழுதுமே அவருக்கு விரோதமாய் காணப்பட்டார். அவர் ஒரு ஜட்ஜ், ஒரு நியாயாதிபதியாய் காணப்பட்டார். முதல் நியாயாதிபதி சாமுவேல் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக அப்படியே வரிசையாய் வரும்போது கிதியோன், எப்தா இவர்களெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சிம்சோனை பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை சிம்சோனை ஒரு முறை அவர்கள் பிடித்து விட்டார்கள், சிறையாக்கி விட்டார்கள். சிம்சோனுடைய ஸ்டோரி நமக்கு நன்றாய் தெரியும். அவர் சில காரியங்களை பிரதிஷ்டை இழந்தார். சும்மா பிடிக்கல, சும்மா ஆண்டவர் சிம்சோனை ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு மனுஷன் கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று அவன் தன்னுடைய பிரதிஷ்டை இழக்கும் போது சத்துருக்கள் அவனை பிடித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி இப்படி அவர்களை சிறைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சிம்சோன் செய்த பாவங்கள் நிமித்தமாக பெலிஸ்தியர் பாருங்கள் பிடித்து கொண்டு போய் அவனை சிறுமைப்படுத்தினார்கள். அதை குறித்து 21ஆம் வசனத்தில் பெலிஸ்தியர் சிம்சோனை பிடித்து கண்களை பிடுங்கி விலங்கு போட்டு சிறையில் அவனை என்ன செய்தார்கள் தெரியுமா? மாவரைக்கும்படியாய் செய்தார்கள். முதலாவது அந்த சத்துருக்கள் அவனை பிடித்து கண்களை பிடுங்குகிறார்கள். பாருங்கள், சத்ரு என்ன செய்கிறான்? முதலாவது கண்களை பிடுங்குகிறான். இன்றைக்கும் சத்ருவினால் ஆட்கொள்ளப்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அவன் குருடாக்குகிறவனாக இருக்கிறான். அதுதான் அவனுடைய வேலை. ஏனென்றால் ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய உள்ளான ஒரு கண்கள் அது தெளிவாக இருக்கும்போது சொல்லிக்கொண்டே இருக்கும், நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ அவருக்காய் வாழ வேண்டும், நீ இடதுபுறம் சாயாமல் நீ அவருக்காய் வாழ வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும், நீ வேதம் வாசிக்க வேண்டும், நீ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அந்த ஆவிக்குரிய கண்கள் தெளிவாக இருந்தால் அதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அதை பார்க்கவும் கேட்கவும் அதை காணவும் நமக்கு உதவி செய்யும். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில் கண்கள் குருடாக்கப்பட்டது, ஆவிக்குரிய கண்கள் அல்லது அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. இப்பொழுது அவன் எந்த காட்சியை பார்க்க முடியாதவனாக காணப்படுகிறான். யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி ஒரு மாவீரன், எப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நசரேய விரதம் உள்ளவன் இன்றைக்கு சத்துருவின் கையில் அகப்பட்டான். அவனை பிடித்து விலங்கு போட்டார்கள். இப்பொழுது அவன் எதுவுமே செயல்பட முடியாதபடி காணப்பட்டான், விலங்கு போடப்பட்ட. அநேகருடைய வாழ்க்கையில் சத்ரு வரும்போது, அவன் கிரியை செய்யும் போது என்ன செய்கிறான்? அவர்கள் கால்களை கட்டி போடுகிறதை பார்க்கிறோம். எதையுமே செய்ய மனமற்ற ஒரு நிலை. இந்த நிலையிலிருந்து நாம் மாறுவதற்கு நம்ம அதிகமாய் கர்த்தரை தேடி கரங்களை தட்டி நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை விட்டு ஓடி போவான். இப்பொழுது அவன் செய்கிற காரியங்கள் பேச முடியவில்லை, காண முடியவில்லை. பாருங்கள், எல்லாம் குருடாக்கப்பட்ட கட்டப்பட்ட ஒரு நிலையில் சிம்சோன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவனை சிறையிலே போட்டு, சிறையிலே என்ன வேலை? அந்த சிறையில் இருக்கிறவர்களுக்கு மாவு வேலையை கொடுக்கிறான். ஜட்ஜ், ஒரு நியாயாதிபதியாக இருந்தவன், ஒரு மேலான நிலையில் இருந்தவன் இப்போ எவ்வளோ கீழே விழுந்துட்டா பாருங்க. அதற்கு என்ன காரணம்? ஒரு வழி விலகி போகும்போது. அதனால தான் உபாகமத்தில்
அப்படி நீ போனது நிமித்தமாக நான் உண்மையில் கோபமாக இருக்கிறேன், ஆனால் திரும்ப நீ என்னை நோக்கி பார்க்கும்போது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜீவனுள்ள தேவனை, யெகோவா தேவனை, சர்வ வல்லமுள்ள தேவனை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் குடும்பத்தாரும் கணவன் மனைவி பிள்ளைகளாக நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய வசனத்தை நாடும்போது நமக்கு இரக்கம் செய்கிறார். அதன் பின்பு பார்க்கும்போது சிம்சோனுடைய வாழ்க்கையில் 16:28 கர்த்தர் அந்த நிலையிலும் அவனுக்கு இரக்கம் செய்தார். ஏனென்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எந்த நிலையில் எப்போ இருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுப்பார். எந்த பாவத்தை செய்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பை அருள தேவன் நல்லவராக இருக்கிறார். அதற்காகவே எல்லோரும் தப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாருங்கள், சிம்சோன் ஜெபித்த போது கர்த்தர் கேட்டார். அங்கே வந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும், எனக்கு இந்த ஒரு விசை என்ன செய்யுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் அவன். இந்த ஒரு விசை என்னை கண்ணோக்கி பாரும் என்று ஜெபித்த போது, எனக்கு இறங்கும் என்று ஜெபித்த போது, அதை எதை சொல்லி ஜெபித்தான் தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து கண் நம்ம விளக்கா இருக்கு. கண்கள் மனுஷனுக்கு விளக்கா இருக்கு. பாருங்க, கண் கட்டு போனா எல்லாமே நம்முடைய உறுப்புகள் எவ்வளவு முக்கியமானது. இந்த அருமையான சிம்சோனுடைய கண்களை அவன் பிடுங்குற நிமித்தமாக என்னுடைய கண்களை இவர்கள் பிடுங்கி விட்டார்கள் என்பதுதான் அவனுடைய, பாருங்கள், சத்ரு என்ன செய்கிறான், நம்ம அந்த கண்களை பிடுங்குற தேவனுடைய வெளிச்சத்தை, தேவனுடைய வசனத்தை வாசிக்க முடியாதபடி, தேவனை துதிக்க முடியாதபடி, தேவனை தரிசிக்க முடியாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டால் அதனுடைய ஆழம், அதன் வேதனை என்பது பெரிது. அதை குறித்து ஒரு உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காதுள்ளவன் கேட்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப ஏன் சொன்னார்? எல்லாருக்கும் காது இருக்கிறது, ஆனால் செவிமடுத்து கேட்கிற ஒரு சம்பவம் ஒரு என்பது அது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. அந்த கேட்கிறவன் உணர ஆரம்பிப்பார், பார்க்கிறவன் உணர ஆரம்பிப்பார். இங்கே அவன் சொல்லுகிறான், என் கண்களுக்கு, என்னுடைய கண்களை இவங்க பிடுங்கிட்டாங்க, ஆகையால் என்னுடைய கண்களுக்கு நான் ஈடு செய்யும்படியாக, அது அவனுக்கு ரொம்ப வேதனையாக போயிட்டு அவன் என்ன செய்தான், அந்த ஒரு விசை இறங்கும் என்று சொல்லும்போது அந்த அவன் செய்த ஒரு பெரிய காரியம், அந்த தூண்களை இழுத்து கீழே அந்த மண்டபத்திலே இழுத்த போது எல்லாரும் மடிந்தார்கள், சத்துருக்கள் மடிந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய கண்கள் தெளிவுள்ளதாக இருக்க, கண்கள் மனம் தெளிவுள்ளதாக இருக்க, பொறாமை, எரிச்சல், போட்டிகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடாதபடி நம்முடைய கர்த்தரை தேடத்தக்கதாக தெளிவுள்ளதாக இருக்கும்போது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஆதியாகமம் 39:21 யோசேப்பு சிறைச்சாலையிலே போடப்பட்டதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. சிறை வாழ்க்கை என்பது மிக கொடூரமானது, ரொம்ப கஷ்டமானது. சிறையில் போனவர்களுக்கு தான் தெரியும் சிறை வாழ்க்கையின் அனுபவம். ஆகையால் இப்போ இவங்க எல்லாம் சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள், சிறைச்சாலையின் அனுபவத்தில் கடந்து போனார்கள். யோசேப்பு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 39:21 அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுக்கு, அதாவது போத்திபரால் எங்கே சிறைச்சாலையில் போடப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்படும் போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏன் யோசிச்சு பாருங்க, அவன் கர்த்தரை பிரியமாய் காணப்பட்டான். அவன் யாக்கோவுக்கு மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக தேவன் யோசேப்பை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை எதிர்காலத்தில் செய்வதற்காக ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆகியால் தான் கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து தயவை கிடைக்கும்படியாய் செய்தான். அதுதான் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறான். அவன் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இப்படிப்பட்ட ஒரு பாடுகளில் அவன் கடந்து போனாலும் கூட அந்த இடங்களிலெல்லாம் அவன் கடந்து போகிற இடத்திலெல்லாம் ஒரு தயவை கிடைக்கும்படியாய் செய்கிறதை பார்க்கும். இதுதான் கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கிற மகா பெரிய இரக்கம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் கடந்த காலங்களிலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நாம் கடந்து போனோம். நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த ஊழியர் என்னுடைய 25 வயதிலிருந்து இந்த ஊழியத்தில் நான் காணப்படுகிறேன். இன்றைக்கு 55வது வயதில் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் இந்த 30 வருட ஊழிய அனுபவத்தில் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறேன். இந்த ஆலயத்தின் நிமித்தமாக என்னை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி சுற்றி இருக்கிறவர்கள்
இங்கே சர்ச்சே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்பு கொடுத்து ஜெயிலில் தள்ளி இப்படிப்பட்ட அனுபவங்கள், சிறைச்சாலை அனுபவங்கள் உண்டு. அதெல்லாம் இது 2003 ஆண்டிலிருந்து 2000 ஆண்டு அந்த நாட்களில் தான் ஆண்டவர் சொன்னார் சிறையிருப்பை திருப்புவேன் என்று. 2007 ஆண்டில் இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்தார். எங்களோடு பாடுபட்ட சகோதரிகளுக்கு தெரியும். அந்த ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் 2007 ஆண்டு எங்களுக்கு அந்த கேஸிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். பெரிய வழக்கு. ஆனால் காரணம் ஒன்றுமே கிடையாது. இங்கே சர்ச்சு ஜனங்கள் மத்தியில் ஒரு அந்த பெத்தேல் சபை நடத்துகிறதுனால இங்கே சர்ச்சை இருக்கக்கூடாது என்று வழக்கு பண்ணி அதிகாரிகள் எல்லாம் ஏவி விட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த கேஸ் கடந்து போனது. கர்த்தருடைய பிள்ளைகளை என்னுடைய பாடுகளுக்கு சொல்லி தீராத அளவுக்கு பாடுகளை சகித்தோம், வேதனைகளை சகித்தோம். ஆனால் கர்த்தர் 2007 ஆண்டில் இதே வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த ஆண்டின் வாக்குத்தத்தமே 2007 ஆண்டில் ஆண்டின் வாக்குத்தத்தம் அழகாக நாங்கள் பிரிண்ட் பண்ணி எல்லா குடும்பங்களுக்கும் கொடுத்தோம். இப்போ குடும்பங்கள் கம்மியான ஜனங்கள் தான் எங்களுடைய சபையில். ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் போர்டில் நாங்கள் பிரிண்ட் பண்ணி இந்த அதாவது ஆமோஸ் 9:14 நாங்கள் கொடுத்தோம். உண்மையிலே என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன் என்ற இந்த வாக்குத்தத்தத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்தபோது வீடுகளிலே ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். சபையினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். எங்களுடைய 5 பேர் மேலே, எங்களுக்கு 6 பேர் மேலே எங்களுடைய இந்த கேஸுகள் போட்டிருந்தாங்க. நான் மட்டும்தான் ஆண், மனைவி, சகோதரிகள். இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு நாங்கள் விடுதலையோடு கூட நிற்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்கிறார். மறுபடியும் இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை 2020 ஆண்டு ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் நம்ம காணப்படுகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை சபைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக தேவன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆகியோர் பயப்படாதிருங்க. கர்த்தர் யோசேப்பை ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று ஆதியாகமம் 39:23 வாசிக்கிறோம். அவன் வர வர விருத்தி அடைந்தான். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் யோசேப்பை மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஜூலை மாதத்திலே உங்களோடும் எல்லோரும் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். அதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இங்கே விஷயமே நீங்களும் உங்கள் குடும்பம் தான். உங்களுடைய சிறையிருப்பு மாற வேண்டும். கடந்த நாளில் நமக்கு தேசத்தை கலங்கடித்த ஒரு காரியத்தை பார்த்தோம். ஜெயராஜ், பெனிஸ் என்று சொல்லக்கூடிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை தொட்டு அநியாயமாய் தொட்டு அவர்களை அடித்து அவர்களை கொன்று இப்படிப்பட்ட காரியத்தை செய்வர்களுக்கு இன்றைக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உண்டாயிருக்கிறது. நான் உன்னை கண்மணி போல் காப்பேன் என்று சொன்னான். ஆகையால் இது கர்த்தர் செய்கிற யுத்தம். இன்னைக்கு இந்த தேசத்தில் இந்த 2 பேர், எத்தனை பேர் மரிக்கிறார்கள், சாகிறார்கள். எண்ணற்றவர்கள் செத்து கொண்டிருக்கும் போது இந்த 2 பேருக்காக, ஒரு அப்பா மகன், இந்த 2 பேருக்காக இன்றைக்கு டிவி, எந்த டிவியை திறந்தாலும் இன்றைக்கு அந்த செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். அவர்களை ஒரு இரவிலே வைத்து அடித்து வேதனைப்படுத்தப்பட்ட செய்தி, அதை பார்க்கவே மனது கலங்குகிறது, இருதயம் நொறுங்குண்டு போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அதை எண்ணி பார்க்கவே முடியவில்லை. ஆனால் கர்த்தர் அந்த காட்சியை கண்டதனால்தான் இன்றைக்கு எல்லாரையும் எழுப்பி இதற்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது செய்தி. இது எதை குறிக்கிறது? ஒரு தேவ பிள்ளையின் மேல் கர்த்தர் எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறார், கண்ணோக்கமாக இருக்கிறார் என்பதைத்தான் இதை காண்பிக்கிறது. இது ஜாதி மதத்திற்கும் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம் இது. நீங்கள் ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால், ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவன் ஒரு மனுஷன்தான் என்று காண்பிக்கும் வண்ணமாக கர்த்தர் அவர் களத்தில் இறங்கும் போது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் இன்றைக்கு ஒரு சிறையிருப்புக்குள்ளாய் நம்மை தள்ளி இருக்கிறது. என் ஆண்டவர் இந்த சிறையிருப்பை அதை அகற்றி, இந்த சிறையிருப்பில் நமக்கு எல்லோருக்கும், எல்லா ஜனத்திற்கும்
எல்லா நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவருடைய ரத்தமே வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. அதில் தான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஜெபத்தில் அவருடைய ரத்தத்தினால் இந்த முற்றிலும் நமக்கு ஜெயம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் பாவம் போகிறது மட்டுமல்ல, இயேசு ரத்தத்தினால் இந்த வைரஸ் அழிவது நிச்சயம், அது காணாமல் போவது நிச்சயம். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, நிறைய இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத, அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்காத எவ்வளோ மற்ற ஜனங்கள் இருக்கிறார்கள், அவரை அறியாதவர்கள். அவர்களுக்கு என்ன தேவை? அவர்களுக்கு இயேசு ரத்தம்னா புரியாது. ஆனால் அவர்களுக்கு இன்னைக்கு மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய மருந்துகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு அதன் மூலமாய் சுகத்தை உண்டாக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த மருந்து தேவைப்படுகிறதுனால அது சீக்கிரத்திலே கண்டுபிடித்து வெளியே வருவதற்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த சிறையிருப்பு எவ்விதத்திலும் அது மாற வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒன்று. ஆகிய விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடுவோம். நிச்சயமாக நமக்கு பதில் உண்டு. பழைய ஏற்பாடில் இந்த 2 காரியங்களை குறித்து, சிம்சோனை குறித்தும் யோசேப்பை குறித்தும் பார்த்தோம். சிறையிருப்பை குறித்து பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் ஒரு தகப்பன், தாய், பிள்ளைகள் அவர்கள் கர்த்தரை உண்மையாய் தேடும்போது அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி அவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். அவர் இரக்கம் செய்யும் போது எந்த வியாதியில் இருந்தாலும், எந்த தடைகள் போராட்டத்தில் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய இரக்கத்திற்குள்ளாக இருக்கிற ஐஸ்வர்யம், நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாருங்கள், அவரை குறித்து நாம் பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எவ்வளவு மேன்மையானவர் என்று என்றால் மத்தேயு 3:17 சொல்லப்படுகிறது, இயேசு பிதாவின் நேசகுமாரனாய் காணப்பட்டார். அவர் மரியாள் யோசேக்கு பிறந்தாலும் அவர் பிதாவாகிய தேவனுக்கு நேசகுமாரனாய் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நேசகுமாரன். ஆனாலும் இந்த பூமியிலே நம்முடைய பாவத்திற்காக, நமக்காக, நம்மை விடுதலையாக்குவதற்காக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அதை குறித்து பேதுரு அழகாய் சொல்லுவார். 2 பேதுரு 1:17 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன். இயேசு பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது என்று சொல்லுவார். இயேசு பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமையும் பெற்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் பிறந்திருக்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்து இவருடைய நேசகுமாரன். அதை அழகாய் பேதுரு எடுத்து இன்னும் ஒரு பாயிண்ட் அதிகமாய் கூறும்போது அவர் எப்படி கூறுகிறார்? 2 பேதுரு 1:18 சொல்லும்போது, இயேசுவோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. இயேசு எவ்வளவு மேன்மையானவர் என்பதை ஜீவனுள்ள சாட்சியாக பேதுரு சொல்லுகிறார். சரியா? அவர் சொல்லும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இயேசு பிதாவாகிய தேவனால் கனத்தை மகிமை பெற்ற போது, பிதாவால் கனத்தை மகிமை பெற்றவர் இயேசு. அதன் பின்பு சொல்லும்போது, இயேசுவோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில், மர்ருவ மலையிலே பரிசுத்த பர்வதத்திலே இந்த சீசர்கள் இருந்தார்கள். இருக்கும்போது வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். நான் கேட்டேன். அது எதை குறிக்கிறது? இவருடைய நேசகுமாரன் பிதா அறிக்கை எடுக்கிறார். இவருக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ அவருடைய சிறையிருப்புகள் மாறும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யார் கவனித்து பார்க்கிறார்களோ அவருடைய சிறையிருப்புகள் மாறும். அவருடைய வார்த்தைகளை யார் கவனித்து, யார் அவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறார்களோ அவருடைய சிறையிருப்புகள் மாறும். என்னவா இருக்கட்டும், உடைய சிறையிருப்புகள் ஜெயிலில் தள்ளுகிறது தான் சிறையிருப்பு அல்ல. நீங்கள் செயல்படாமல் உங்களை கட்டி வைத்திருக்கிற எந்த ஒரு காரியமும் அது சிறையிருப்பின் அனுபவமாக இருக்கிறது. ஆகையால் பிதா கட்டளையிட்ட தன்னுடைய குமாரனை நேசிக்கிறவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறவர்கள், அவரை நாடுகிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள், அவரை பற்றிக் கொள்கிறவர்கள் யாராக இருந்தாலும், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே,
என்ன செய்கிறாரா? அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். ஆகையால் தான் இயேசு சில காரியங்களை செய்தார். மிகுந்த அவர் சிறையிருப்பை மாற்றுவதற்கு மிகுந்த அதிகாரமுடையவராக இருந்தார். நம்முடைய சிறையிருப்பை இந்த ஜூலை மாதத்திலே மாற்ற வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் நமது சிறையிருப்பை எப்படி திருப்புவார் என்று பார்க்கும்போது யோவான் 8:36 சொல்லப்படுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு நம்மை விடுதலையாக்கும் போது மெய்யாகவே விடுதலையாகும். ஆகிய யார் ஒருவரும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இயேசுவை முழுமையாய் நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு கற்ப ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணத்திற்கு எதிர்நோக்கி கொண்டிருந்தாலும் சரி, ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு வாசல் ஏற்பட வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போதுமானவர். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அல்லேலூயா! விடுதலை தருகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கடந்த நாளில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னைக்கு ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேவ ஜனங்கள் மட்டும் ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன? கிறிஸ்து தான் அந்த நம்பிக்கை. பெரிய தேவன் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறதுனால எங்களுக்கு பயம் இல்லை. அல்லேலூயா! என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆகியால் பயம் இல்லை. அந்த தைரியம் தான் நமக்கு. இல்லை என்றால் நாம் மற்ற மக்களோடு கூட அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் வேதனையோடு கூட இருப்போம். நமக்குள்ளே நம்முடைய ஜீவனை குறித்த ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் நம்மை போஷிக்க வல்லவர். 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தவர் நம்மை போஷிப்பார். பட்டினியினால நம்ம சாக மாட்டோம். பட்டினியினால தேவ பிள்ளைகள் சாக மாட்டார்கள். அந்த விசுவாசத்தை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மை விடுதலையாக்கும் போது நம்முடைய சிறையிருப்பு மாறும். அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறார். மத்தேயு 4:1 இயேசு பிதாவினால் சோதிக்கப்பட்டார். சோதனை எல்லாருடைய வாழ்க்கையிலே வருகிறது. சோதனைக்காரன் பிசாசாய் காணப்படுகிறான். பிசாஸ் என்ன செய்கிறான்? சோதிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இயேசு சோதிக்கப்பட்டார். அவர் வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லல. அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் சோதிக்கப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய சோதனைகளை குறித்து கலங்குகிறோமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்டு அவர் ஜெயமெடுத்தவராக இருந்தார். அதே போல் நாமும் நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனையிலும் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை தருவார் என்று நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மத்தேயு 8:16 வாசிக்கிறோம். பிசாசு பிடித்திருந்த அநேகர் வந்தார்கள். அவரிடத்தில் கொண்டு வந்தபோது அந்த ஆவிகளை வார்த்தையினால் இயேசு துரத்தினார். சரியா? கொம்பு, தடி, தலை மயிரை பிடுங்கி எல்லாம் துரத்த வேண்டியதே இல்லை. வார்த்தையினால் துரத்தினார். இன்றைக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிசாசுகளை துரத்தும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே துரத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய அதிகாரம் இயேசு நாமத்திலே போ என்றால் அது ஓடுகிறது. ஏன்? வார்த்தையின் வல்லமை, இயேசு நாமத்தின் வல்லமை. இந்த சபையில் எத்தனையோ பிசாசுகளை துரத்தி இருக்கிறோம். எத்தனையோ பிசாசுகளை துரத்தும்படியான கிருபையை ஆண்டவர் தந்தார். இங்கே மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தேசங்களிலும் கடந்த காலங்களிலே கடந்து சென்று ஊழியத்தை செய்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை துரத்தும்படியாக ஆண்டவர் அடியானுக்கும் ஒரு வாய்ப்பை தந்து வழி நடத்தினார். நான் எண்ணி பார்க்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை கொண்டு, அநேகரை கொண்டு பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இயேசு வார்த்தையினாலே அந்த பிசாசுகளை துரத்தி அவர்களுக்கு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதைத்தான் எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ பிசாசை துரத்துவதற்கும் வியாதியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அதற்கு யுத்தம் செய்ய போகிறவர்கள்
தங்களுடைய யுத்த ஆயுதங்களை தரித்துக் கொள்வார்கள். அதே போல் இந்த உலகத்தில் நாம் ஜெயமெடுப்பதற்காக, நாம் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதை எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு பட்டயம் வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர் ஆக வேண்டும். அதற்கு ஒரே அந்த திராணி எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருப்பதினால். கர்த்தருடைய சமூகத்தில் யார் ஒருவர் தரித்திருக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் வேதத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்குள் இந்த பிசாசை துரத்தும்படியான வல்லமையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த கிருபை வரங்களை தருகிறார். அதைத்தான் அது அநேகருடைய சிறையிருப்பை மாற்றுகிறது. அப்போஸ்தலர் 10:38 அதை வாசிக்கிறோம். இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் இன்றி வேறொன்றுக்கு வரான். நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிசாசு கொல்ல வருகிறார், ஆனால் இயேசுவோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாக வருகிறார். அல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, செய்தி முடிய போகிற ஒரு தருணத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகிய இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்கினார். மத்தேயு 4:23 வாசிக்கிறோம். இயேசு சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி ஜனங்களை சொஸ்தமாக்கிறார். இயேசு எப்பவுமே சொஸ்தமாக்குறார். உரத்த சத்தத்தில் நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக பலனை தருவார், ஒரு காண்டா மிருகத்தின் பலனை தருவார். ஆண்டவர் 12 வருடம் உதிரப்போக்கினால் வியாதிப்பட்ட ஸ்திரீயை ஆண்டவர் எப்படி சுகமாக்குறார் யோசிச்சு பாருங்க. அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்குள்ளே சுகம் உண்டானது. நம்முடைய ஆண்டவர் அவரை தொட்டாலும் சுகம், அவர் நம்மை தொட்டாலும் சுகம். ஆமீன். அதுதான் அவரை சார்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஏணி, நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை, அந்த ஏணியில் ஏறி உயரத்தில் விசுவாசத்தில் நாம் நிற்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். ரோமர் 7:24 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் யார் என்னை மாற்றுவார்கள்? நான் நிர்பந்தமான மனுஷன், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விலக்குவார், விடுவிப்பார் என்று அவர் கேட்டார். இந்த மண்ணான சரீரத்திலிருந்து முறையிட்டு கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து யார் நம்மை தப்புவிப்பார்? அதற்கு ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை தப்புவிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாடிலே அவர்கள் சிம்சோன் கூப்பிட்டான், யோசேப்பை கர்த்தர் வழி நடத்தினார், அவருடைய சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்தெல்லாம் விடுதலையாக்குறார் என்று பார்த்தோம். புதிய ஏற்பாடுகளை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் சிறைச்சாலையிலே கர்த்தருடைய நாமத்தை அறிவித்ததினாலே சிறைச்சாலையில் போடப்பட்ட போது அங்கே தூதனை அனுப்பி கர்த்தர் விடுதலையாக்கிறார். சிறைச்சாலையிலிருந்து தேவன் தூதனை அனுப்பி விடுதலையாக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு அருமையான அப்போஸ்தலர் 12 நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. தூதன், தேவ தூதன் சிறைச்சாலைக்குள்ளே வந்தார், அவருடைய கட்டுகளை அவிழ்த்தார், வெளியே கொண்டு வந்தார். ஒரு சொப்பனம் காண்கிறதை போல பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியே வருகிறது ஒரு சொப்பனம் காண்கிறதை போல இருக்கும். பணப்பிரச்சனையா, போராட்டமா, மனக்குழப்பமா, ஆரோக்கியம் இல்லையா, ஒரு சொப்பனம் காணுகிறதை போல ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு சரீரத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக நீங்கள் காணப்படும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். இதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடி இப்ப நடக்கிற சம்பவங்கள். நம்ம ஸ்டோரியும் அதோடு சேர்க்கலாம். இது பழைய ஏற்பாடல்ல. அவரை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் எல்லா சிறையிருப்பிலிருந்து மாற்றினார் என்று பார்க்கிறோம். அதே போல்தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்திலே மாற்றப்பட்டு காணப்பட்ட போது கர்த்தரை பாடி துதித்து ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் எல்லளவும் குறையாதபடி அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள், தொழுது கொண்டார்கள். கர்த்தருடைய வல்லமை அதன் பின்பு கர்த்தரால் அந்த வல்லமை அனுப்பாமல் இருக்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார்.
ஒரு தேவ பிள்ளைகள் குடும்பத்தில் பாடி துதித்து ஆராதித்து விசுவாசத்தில் ஒரு உயர்ந்தவர்களாய் காணப்படும் போது உடைய சிறையிருப்பின் அனுபவங்கள் தகர்ந்து போகிறது. அங்கே என்ன நடந்தது? அவர்கள் பாடி துதித்த போது ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுதிலே அஸ்திபாரங்கள் குலுங்கினது. கர்த்தருடைய வல்லமை பலத்ததாய் காணப்பட்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்தது. சிறைச்சாலைகள் அஸ்திபாரங்கள் குலுங்கினது. பெரிய மாற்றம் உண்டானது. இன்றைக்கு தேவ ஜனமாகிய நாம் எல்லோரும் ஒன்றாய் நாம் ஜெபிக்கும் போது, தேசத்திற்காக ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? இந்த தேசத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்துவார். இந்த வியாதியின் கூறிலிருந்து தேவன் முற்றுமாய் ஒரு விடுதலையை தருவதற்காக 2 பேருடைய ஜெபம்தான் அன்னைக்கு அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அதிரப்படுகிறது என்று பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். காவலாளிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். பெத்தேல் சபையாரே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். நமக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பதற்காக, ரட்சிப்பின் வழியை காண்பிப்பதற்காக ஒரு பவுலாக, ஒரு சீலாவாக, ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு ஸ்தேவானாக உங்களை என்னை வேறுபடுத்தியிருக்கிறார். நீங்கள் அழுது கொண்டிருக்கவா? இவ்வளவு காலம் நீங்கள் தூங்கிக் கொண்டு வேதனையோடு கூட இருப்பீர்கள். எழும்பி பிரகாசிங்கள். ஒரு பவுலுக்குள் இருந்த ஆவி உங்களுக்குள் வரட்டும். அவர்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்து ஜெபித்த போது அஸ்திபாரங்கள் குலுங்கிறது என்று பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒப்புக் கொடுப்போமா? சிறை இருப்பின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். சிறை இருப்பின் அனுபவத்தை மாற்றுகிறார். ஆமோஸ் 9:14 என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரத்தத்தால் செய்யும் கிருபை, 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 கிருபை. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இரத்தத்தால் ஒரு சரணத்தை பாடி, ஒரு சரணத்தை பாடி நம்ம ஜெபிப்போமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அழைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அழைத்துக் கொண்டார். என் பாவம் மறைத்து மன்னித்தார், என் பாவம் மறைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார்.
நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமோஸ் 9:14 இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமா இருக்கிறது. சிறையிருப்பை திருப்புவேன். அநேக சிறையிருப்புகள் இந்த 7வது மாதம் ஜூலை மாதத்திலே ஆண்டவர் திருப்புவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். எல்லாரும் பிதாவாகிய தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். நிச்சயமாய் ஆண்டவருடைய சிறையிருப்பை திருப்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென், ஆமென். எல்லா துதிக்கர மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகம் உலகம் முழுவதில் இருக்கின்ற பரிசுத்தவான்களோடு தேவ மக்களோடும் இந்த சத்தியத்தை ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இது முதற்கொண்டு எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகுங்கள். ஆமென்.